தமிழக சட்டசபையில் சபாநாயகர் அப்பாவு சில கருத்துக்களை கூறியது தவறு என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அதிருப்தி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மக்கள் மருந்தகத்தை திறந்து வைத்த தமிழிசை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய உட்கட்டமைப்பு வசதி இல்லாமல் மக்கள் சிரமப்படுவதாகவும் இதில் தமிழக அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் ஆளுநர் உரை முடிந்தவுடன் தேசிய கீதம் இசைத்துவிட்டு ஆளுநரை வழி அனுப்பி வைத்திருக்க வேண்டும் என்ற அவர் தமிழக அரசு தனது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். கடந்த காலங்களில் ஆளுநர் உரையை வாசிக்க விடாத அரசை மக்கள் வீட்டுக்கு அனுப்பியுள்ளதாகவும் தமிழிசை குறிப்பிட்டார். சபாநாயகரோட நடவடிக்கை தவறு. அவர் அவரோட உரை தமிழாக்கத்தை வாசித்தார். அது வரைக்கும் கவர்னர் பொறுமையா இருந்தார். முடிச்ச உடனே தேசிய கீதம் பாடியிருக்க வேண்டும். அதற்கப்புறம் சபாநாயகர் சில கருத்துக்களை சொல்லி இருக்க கூடாது. அது மிக 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 தவறு என்பது எனது கருத்து. ஆளுநர் உரை முடிச்ச உடனேயே அதுல தேசிய கீதம் பாடுவதுதான் முறை. ஆளுநர் அதை தான் எதிர்பார்த்திருந்தார். நானும் அதைத்தான் எதிர்பார்த்திருந்தேன். அதனால நம்ம எல்லாத்தையும் அரசியலாக்க வேண்டாம். ஒன்னையுமே சரியா செய்ய மாட்டாங்கன்றதுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இது நேத்து பாத்தீங்கன்னா அங்கேயே குளிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அங்க உள்ள ஊழியர்களுக்கு கூட குளிக்கிறதுக்கு இடம் கொடுக்கல. அதனால இன்னும் கொஞ்சம் தனி கவனம் செலுத்தணும் என்பது கேட்கிறேன்.